ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். நான் ஒரு 48,000 பட்ஜெட்டுக்கு ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலான்னு இருக்கேன். எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. 48,000 பட்ஜெட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரையான்ஸ் EV மோட்டார்ஸ் கம்பெனியில் ஒரு 48,000 பட்ஜெட்டில் இருக்கிற நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்கூட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 60 வாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பானது இருக்குது. ஸோ மாடலுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி மாறும், அதேமாரி மைலேஜும் மாறும், ஸோ ரேட்டும் மாறும். ஸோ நீங்கள் எந்த மாடல் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து செக் பண்ணிங்க. ஸோ சார்ஜிங் டைம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபுல் ஆயிடும். ஸோ ஒரு வாட்டி வந்து பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களால் இந்த ஸ்கூட்டரில் 60 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைலேஜ் வந்து 60 வரைக்கும் கொடுக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து லாங் டைம் எடுத்துலாம். ரொம்பலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே லோக்கலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. 40 கிலோமீட்டர் 50 கிலோ எல்லாரும் வந்து சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லாங் ட்ரைவ்லாம் போதோன்னா உங்களுக்கு இது செட் ஆகுது. அந்த மாதிரிலாம் பைக்கு அது மாதிரி தான் செட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 40, 20, 30 இந்த கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங்கில் தான் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ லேடிஸும் சரி, ஃபேமிலி மேனு, ஏஜ்டு பர்சன், ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கூட்டர் இந்த செட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது. ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டருக்குள்ள தான் வண்டி ஓட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு 200 300 பெட்ரோல் போடுறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காசை வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் சார்ஜில் இவ்வளோ மைலேஜுக்கு வந்து இந்த பட்ஜெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். 40 கிலோமீட்டரில் அவங்க டெய்லி ஒர்க்குலாம் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா காசை எப்படா மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பெட்ரோல் காசை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தேவை அதிகமாகிட்டு இருக்குது. நிறைய பேர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எந்த இது நிறைய மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆவரேஜாக ஒரு 50, 60, 70 கொடுக்குது அப்படிங்கும்போது நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ மைலேஜுங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி இண்டிகேட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பேட்டரி திரும்போது சார்ஜ் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு கடியில் வந்து நம்ம திங்ஸ்லாம் வைக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வெளிலலாம் போனோம்னா நிறைய பேர் வந்து பேக் எடுக்காமல் போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கேரி பேக்லாம் வர ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பை எடுத்துகிட்டு போகிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சீட்டு கடியில் வந்து பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வச்சிருக்காங்க. அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே டிஸ்க் தான். ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 310, அதேமாதிரி பேக்கில் வந்து 310க்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 254 mm, அதேமாதிரி பேக்லேயும் 254 mm. ஸோ ரெண்டுமே வந்து அலாய் வீல் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். ஸோ இந்த ஸ்கூட்டர் மோட்டார் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா BLDC மோட்டர் தான் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டரோட பவர் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவ் டைப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி டைப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் டைப்பில் தான் இந்த ஸ்கூட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிப்பாமீட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்பீடாமீட்டரு, கன்சோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோ டேகிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிளாக்கும் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னா 25 km/h வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸோ வந்து லோக்கலில் ரஃப் ஒர்க்குக்கு இதுக்கு வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பீடு வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும், இது ஓகே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி வந்து அதிகமாக ஸ்பீடு யூஸ் பண்ணுவாங்க ஃபேமிலி மேனு, ஏஜ்டு பர்சன். ஸோ லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போவாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25 ஸ்பீடில் போகிறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஒர்க்குக்கும் சரி அது ஒர்க்குக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ வந்து ஸ்பீடு வந்து எனக்கு அதிகமாக வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போவேன், அது ஹைவேஸில் லாங் ரோட்லாம் போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து செட் ஆகாது. ஸோ வந்து ரஃப் ஒர்க்குக்கு அதர் ஒர்க்கு பக்கத்தில் ஒர்க்குக்கு போகிறவங்க, டெய்லி யூசேஜ் பக்கத்தில் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே வந்து வேலைக்கு போகிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் போகிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 km/h கொடுக்குது. ஸோ வந்து 25 வரைக்கும் மேலே போகலாம், அதுக்கு மேலே வந்து உங்களால் போக முடியாது.
ஸோ லைட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டெயில் லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டான்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் டிமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ லோடிங் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 kg கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1830 mm இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் வித்தை பொறுத்த வரைக்கும் 710 mm இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெளிலலாம் போகிறீங்கன்னா சப்போஸ் சார்ஜ் வந்து மொபைலில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ளக் பாயிண்ட் தேடிட்டு இருக்க அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூட்டரில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்டு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஸ்டாண்டு வந்து நீங்கள் வந்து எடுத்து விடாமல் இருந்தீங்கன்னா உங்களால் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ வர பைக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கலர் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் சூப்பர் ஒயிட், கிளாசிக் பிளாக், ஷூட்டிங் ப்ளூ, ஃப்ரைட் ரெயின்னு சொல்லிட்டு 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லுக்கும் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 25 km/h ஸ்லோ ஸ்பீடு தான். ஸோ ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. பட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 km மைலேஜ் கொடுக்குது. அது வந்து நல்லா இருக்குது. ஸோ மற்றபடியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அதிகமாக எதிர்பார்க்காம எனக்கு வந்து பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணுறதுக்கு ஓட்டிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா Crayon Z's. ஸோ இந்த ஸ்கூட்டர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 48,000 58,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி மாறும், மைலேஜ் மாறும், ரேட்டும் மாறும். ஸோ நீங்கள் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணுமோ அதை வந்து செக் பண்ணிங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. பட் வந்து ஷோரூமில் எல்லா ஷோரூம்லையும் கிடைக்குமாங்கிறது தெரியல. பட் ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணி வாங்கலாம். ஸோ அத்தாரிஸ் டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும், அதாவது ஒரு 48,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பேசலாம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் SGD.